அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் 2025 டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் டேட் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு அப்டேட் தெரியும் இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ எப்போ என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜஸில் நீங்கள் வந்து சேர போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் டிஎன்ஏ. டிஎன்ஏனா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். ஓகேவா? ஸோ அந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பியூர்லி ஆன்லைன் பேஸ்ட் தான். ஸோ அது என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்டட் டேட் என்ன டேட் இருக்கான சான்சஸ் இருக்குன்றதும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்கள் எக்ஸாமோட ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, டென்டேட்டிவ் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு May 9th. ஸோ ஆல்மோஸ்ட் May 9th தான் உங்களுக்கு வந்து 99% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் டேட் இருக்கக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது. ஸோ அன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் வந்தோன்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு ஃபியூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. அதாவது லைக் எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரிஜினல் மார்க் ஷீட் கிடையாது, பட் இட்ஸ் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த அந்த மார்க் ஷீட் தான். ஸோ அந்த மார்க் ஷீட் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ டோன்ட் வரி, அதை பற்றிலாம் நம்ம வந்து பேசலாம். ஓகேவா? ஸோ நான் சேடேயில் உங்களுக்கு May 9 ரிசல்ட் வருதுனால ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குப்பா. ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு, இது லாஸ்ட் இயர் நான் வந்து காட்டுறேன். ஸோ ஸ்டெப்ஸ் சேம் தான், டேட்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு May 6 வந்து அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அன்றைக்கி தான் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஸோ இஃப் ஐ எம் நாட் ராங், உங்களுக்கு இந்த 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை ஒட்டி தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் டேட் இருக்கும். ஒன்று அன்றைக்கே இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி நாள் இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த நாள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, May 2nd வீக் போல் நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்ளிகேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவசரப்படாதீங்க, ஒரு மாதம் நமக்கு டைம் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, லைக் அவசரமாக ஃபில் பண்ணி மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் 2 அப்ளிகேஷன் போடுறது. ஸோ அதெல்லாம் ஒரு மொபைல் நம்பர் தான் நம்மக்கிட்ட இருக்கும், ஒரு ஆதார் நம்பர் தான் இருக்கும், நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டேட்ஸ் வரட்டும். ஸோ நிறையா டெமோ வீடியோஸ் பாருங்கள், நம்ம சேனல்லையுமே நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த இயருக்கும் நம்ம வந்து போடுவோம். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லுவேன். லைக் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்ன ஃபார்மேட்டில் தேவை, என்ன சைஸில் இருக்கணும், எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கே உங்களுக்கு 1 month கிட்ட டைம் இருக்குது. ஸோ நம்ம சைட்லேருந்து பண்ண வேண்டியது இந்த ஒரு ஸ்டெப், அப்ளை பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம். டாக்குமெண்ட்ஸ் இந்த சென்ஸ் மார்க் ஷீட், டிசி, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்னு அவங்களே கொடுப்பாங்க, இது அவங்களே கொடுத்துருவாங்கப்பா, நோ இஷ்யூஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், நம்ம அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸே உங்களுக்கு வந்து எடுத்திருக்காங்க. வெரிஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரேங்க் வரும். அந்த ரேங்கை பேஸ் பண்ணி உங்களை வந்து கவுன்சிலிங் பிரிப்பாங்க. லைக் டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸாக நடக்கும், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்களோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் தனியாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ரிசர்வேஷன். லைக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே 6th to 12th படிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா, டிஃபரன்ஷியலி ஏபிள்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸோ இது தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து தான் நார்மல் ஜென்ரல் கவுன்சிலிங், ஸோ அகாடமிக் கவுன்சிலிங்னு அதை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை அப்போ தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஃபைன். இந்த டேட்ஸ்லாம் நமக்கு வந்து போக போக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆகஸ்ட் எண்டு அப்படி இல்லைனா செப்டம்பர் மிட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் முடியறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது. இப்போ வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் யுவர் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இது கொடுப்பாங்க, டேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்தவித பதட்டமும் பட வேணாம். இப்போ நீங்கள் டிஎன்ஏ online.website போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்காது, ஏன்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பியூர்லேயே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறது கவுன்சிலிங்கிறதுனால நமக்கு வந்து சிபிஎஸ்சி ரிசல்ட்டை விட நம்மளோட இந்த ஸ்டேட் போர்ட் ரிசல்ட்டை பயஸ்டாக வச்சு தான் மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரட்டும். ஸோ இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, லைக் காலேஜஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம உங்களுக்கே ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கோம், லைக் எவ்வளோ கட் ஆஃப் வரும் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ ரவுண்ட் 1ல் என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 20 காலேஜ், டாப் 50 உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, தட்ஸ் அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணுங்கள். நீங்களே ஒரு 50 காலேஜ் எடுங்க, கோர்சஸ் பற்றி பாருங்கள், என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது. நம்ம சேனல்லேயே நம்ம வந்து போட்டுட்டு வரோம், லைக் ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஐயா, உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யா, தட்ஸ் இட். பாய்.